மும்பை கனவுகளின் நகரம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட மாநகரத்துல சட்டம், கோர்ட்லாம் செல்லுபடியாகாது. அங்க ஸ்ட்ரீட்ல இருக்க அப்பாவி மக்களுங்கள்ட்ட தான் செல்லுபடியாகும். அங்க சட்டத்தை யாருமே பின்பற்ற மாட்டாங்க. சட்டத்தை மதிக்காதவங்க தான் அங்க ராஜாக்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் மாஸ்டர் மைண்டான தாவூத் இப்ராஹிம், இன்னொரு பக்கம் அவரோட வலது கையான சோட்டா ராஜன். அங்க இருக்க மக்களோட ரத்தத்தோட கரையால எழுதின டான்ஸோட கதை தான் இது. மும்பையை உண்மையிலேயே இயக்குனது யாரு? வாங்க இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்த கதை 1940களில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இப்போ இருக்க மும்பையோட பழைய பேர் பம்பாய். அங்கே இருக்க துறைமுகங்கள் தான் எல்லா குற்றங்களுக்குமே வாசலாக இருந்துச்சு. அங்கே 3 பெரிய தலைங்க தான் அதிபதியாக இருந்தாங்க. கரீம்லால் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவர். அவர் தான் பத்தான் கேங்கை உருவாக்கி அங்கே இருக்க ஏழை மக்கள்கிட்ட மாமூல் வசூல் வாங்கிட்டு இருந்தாரு. அடுத்தது ஹஜி மஸ்தான், தமிழ்நாட்டில இருந்து 8 வயசுலேயே மும்பை வந்தவர். இவரை ஸ்மக்லிங்கில் கிங்குன்னு சொல்லுவாங்க. தங்கம், வெள்ளி, வைரம் இது போன்ற எல்லா பொருளையும் கடத்துறதுல இவர் தான் நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க. வரதராஜ முதலியார், இவனும் நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்காரன் தான். ஹஜி மஸ்தானோட சேர்ந்து ஸ்மக்லிங் மற்றும் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தான். இவங்க 3 பேருமே மும்பையை பிரித்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே ஸ்ட்ரீட்ல தான் தாவூத் இப்ராஹிம் வளர்ந்தார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தாவூத் இப்ராஹிமோட அப்பா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். தாவூத் இப்ராஹிம் அவனோட அண்ணனான சபீரும் சேர்ந்து யங் கம்பெனி அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குனாங்க. முதல்ல சின்ன சின்ன திருட்டு செஞ்சுட்டு இருந்த தாவூத் அப்புறம் ஹஜி மஸ்தானோட சேர்ந்து ஸ்மக்லிங் அண்ட் இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டான். அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் டி கம்பெனி அப்படின்ற ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணான். கரீம்லாலோட பத்தான் கேங் கூடயும் தாவூத்துக்கும் சண்டை ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. இந்த சண்டையில் தாவூதோட அண்ணனான சபீரை பத்தான் கேங் சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த விஷயம் தான் தாவூத் ஒரு ரத்த வெறி பிடிச்சவனா மாத்துச்சு. பழி வாங்குற துடிப்புல தாவூத் போலீஸ் கூட சேர்ந்து பத்தான் கேங்கை ஊருக்குள்ளே வர முடியாத மாதிரி தூக்கிட்டாரு தாவூத் இப்ராஹிம். முதல்ல துபாய்க்கு தப்பிச்சோன்னா தாவூத் அங்கேருந்து ஃபோன் கால்ஸ் மூலமாக மும்பையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். பாலிவுட்டில் யாரை காஸ்ட் பண்ணணும், எந்த படத்துக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தாவூத் தான் முடிவு பண்ணணும். இந்தியாவோட பெரிய பெரிய ஆக்டர்ஸ்மே தாவூத்துக்கு பயந்து தான் இருந்தாங்க. நான் வீடியோவில் முன்னே சொன்ன மாதிரி தாவூதோட வலது கை தான் சோட்டா ராஜன். ஆனால் சோட்டா ராஜனுக்குமே தாவூதோட வளர்ச்சி பிடிக்கல. இதை தெரிஞ்சுக்கிட்ட தாவூத் சோட்டா ராஜனையும் தீர்த்தக்கட்ட பிளான் பண்ணார். 1993 மும்பை குண்டு வெடிப்பு பிளாஸ்டுக்கு அப்புறம் சோட்டா ராஜன் தாவூதை விட்டு வெளியே வந்துட்டாரு. அவரோட பெரிய எதிரியா மாறினாரு. 100 நிமிஷத்துல 12 பிளாஸ்ட். மார்ச் 12, 1993 மும்பையே அலறி போயிடுச்சு. தாவூதோட அந்த மாஸ்டர் மைண்டால இதுல 257 பேர் உயிரிழந்தாங்க. கடைசியில் என்னாச்சு, சோட்டா ராஜன் 2015 பிலால் அரெஸ்ட் ஆகி இப்போ திகார் ஜெயிலில் இருக்கான். தாவூத் இப்போ எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. சில பேர் பாகிஸ்தான்ல இருக்காருன்னு சொல்றாங்க. மும்பை டான்ஸோட 3 ஜெனரேஷன், ஆயிரக்கணக்கான கொள்ளை. ஆனால் இன்னைக்கு மும்பை மக்கள் அமைதியாக இருக்காங்கன்னா அதுக்கு காவல்துறையோட கடின உழைப்பு தான். இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.